ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன் இந்த படத்தை. இப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கதையை கேட்குறாரு. ஆக்சுவலாக அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து செட் பண்ணி அந்த ஹீரோ கிட்ட போய் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல ஓகே பண்ணிட்டாங்க அந்த கதையை. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போய் நான் கதை சொல்கிறேன். அந்த ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு, கதை சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் பண்ணீங்க, எப்படிங்க இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க இந்த கதை. அண்டு நான் பார்த்த 5 பெஸ்ட் டேரக்டர்ஸில் நீங்கள் ஒரு டேரக்டரு, அப்படி இப்படின்னு பயங்கரமாக புகுந்தார். அண்டு உடனே அந்த ப்ரொடியூசர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து என் ஸ்டைலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம், ஒரு 5 சிட்டிங் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சரி சார், ஓகே சார், அப்போ 5 சிட்டிங் உட்காருவோம், சூப்பர் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார். அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 5 சிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா 2 வருஷங்க. 2 வருஷம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, திருப்பி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, அந்த மாதிரி 2 வருஷம் அப்படியே போயிட்டே இருக்குது. அந்த ப்ரொடியூசரும் சொல்கிறாரு, இல்லைங்க அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவர் சொல்லுவார், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் புது டேரக்டர் தானே, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கன்ட்டு பொறுமையாகவே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் ஒவ்வொரு வாட்டியும் போய் எழுதும்போது ஸ்கிரிப்ட் மாறுது, ஒரு கட்டத்தில் அப்படி ஸ்கிரிப்ட் மாறுது. ஓகே ஃபைன், நானுமே சரி ஓகே, நம்ம வந்து அந்த ஜின்னுன்ற ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறோம், அப்போது அவருக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அந்த படம், சரிங்களா. இப்போ வந்து நான் போகிறேன் அந்த பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு, ப்ரொடியூசரும் வந்து இல்லைங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு, நம்ம உடனே போகிறோம், போயிட்டு டேட்ஸ் கேட்குறோம், அவர் டேட்ஸ் கொடுத்தாருன்னா நம்ம இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரும் நானும் அவரை பார்க்குறக்காக போகிறோம். நான் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க அது எந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போனேன் அந்த ஹோட்டலுக்கு, மேலே அவரை பார்க்க போகிறேன். அவர் வந்து அந்த ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு விஷயத்தில் இருக்கார், பயங்கரமான ஹிட் அந்த படம். உட்காந்துட்டு இருக்கு. அவர் ப்ரொடியூசரை உட்கார சொல்கிறாரு. நான் வரேன், என்னை உட்கார கூட சொல்லலை. என்னை பார்த்து என்னை கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து சார், நான் டிஆர் பாலா சார், உங்களுக்கு கதை சொல்லியிருக்கேன் சார், நான் வந்து ஜின்னுன்ற ஒரு கதை சொல்லியிருக்கேன் சார், அந்த கதை கேளுங்க சார். சாரி, ஆல்ரெடி கேட்டு எல்லாம் ஓகே பண்ணி இப்போ ஷூட்டிங் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க சார், நம்ம அடுத்து ஷூட்டிங் போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நீங்கள் முதல்ல இருந்து அந்த கதையை சொல்லுங்கள் பார்ப்போம், என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் வந்து முதல்ல இருந்து அந்த கதையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட்டு சீன் வரைக்கும் மொத்தம் 60 சீனு. ஒவ்வொரு சீனாக சொல்கிறேன். நிறுத்துங்க, இந்த இடத்துல தான் நான் மாற்ற சொன்னேன். இல்லை சார், நான் அதை மாற்றிட்டேன் சார், இப்போ பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அந்த லைனை நான் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்தது கொஞ்சம் தூரம் போகுது. அவருடைய செய்கைகளே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்தது அப்போது ஆக்சுவலி, சரிங்களா. நான் சொல்கிறேன் திருப்பியும், இல்லை சார் மாற்றிட்டேன் சார், இது கேளுங்க சார், அதை கேளுங்க சார்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி அவருடைய மைண்ட் செட்டுக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து இந்த எதுக்கு இப்போ இந்த படம் பண்ணோம், இந்த டேரக்டரோட பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் அவர் ஆல்ரெடி. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த சீனை வந்து நீங்கள் ஆல்ரெடி மாற்றிருந்தீங்க, சரி ஓகே, இதை வந்து நீங்கள் அப்படியே நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே பாதியில் நிறுத்திட்டார், பாதி கதையோடு அப்படியே நிறுத்திட்டார். இந்த சீனை நீங்கள் நடிச்சு காட்டுங்க அப்படின்றாரு. நான் நடிச்சு காட்டுறேன். நான் நடிச்சு காட்டிட்டேன். சரி ஓகே, இப்போ 2 கேரக்டர் இருக்கார், அந்த 2 கேரக்டருமாவே நடந்து, ஆக்சுவலி படத்தில் 2 கேரக்டர் இருக்குது, 2 கேரக்டராகவே நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், சார் அது எப்படி சார், இந்த கேரக்டரும் அந்த கேரக்டரும் நானே எப்படி சார் பண்ண முடியும், பரவாயில்லைங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அந்த கேரக்டராகவும் பண்ணேன், இந்த கேரக்டராகவும் பண்ணேன், நான் பண்ணி காமிச்சேன். அவருக்கு அப்போயும் வந்து ஐயோ இதையும் பண்ணிட்டானே, இப்போ அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேறு ஒன்று சொல்கிறாரு. அப்போ என்னால் அதை பண்ண முடியல. அவர் வந்து வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை நான் பண்ணலை, நான் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் டேட்ஸ் கொடுக்குறேன், சாரி நான் வேறு டேரக்டருக்கு கொடுக்குறேன், வேறு ப்ரொடியூசருக்கு கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். உனக்கு சினிமா தெரியாது, நீ வந்து ஃபிட் ஃபார் சினிமா, உனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசரை வச்சு என்னை அவமானப்படுத்திட்டார். ஆக்சுவலி நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொடியூசர் வச்சு அவமானப்படுத்தின உடனே, நீ வந்து சினிமாவுக்கே லாய்க்கு இல்லை, நீ போயிடு, எதுக்கு இந்த சினிமாவில் இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் கதை சொல்லி 2 வருஷமாக உங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், கதையெல்லாம் ஓகே பண்ணிட்டு நீங்கள் 5 பெஸ்ட் டேரக்டர்னு சொன்னீங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொல்கிறேன் இருப்போம். சொன்னபோது அவர் வந்து இல்லை முடியாது, நான் இந்த கதை இப்போதைக்கு பண்ணல, நான் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டா. அந்த டி நகர்லேருந்து ஆதம்பாக்கம் என் வீடு. ஆக்சுவலாக அந்த ப்ரொடியூசர் தான் என்னை பிக்கப் பண்ணார். அந்த ப்ரொடியூசர் கீழே வந்துட்டோம்னே சொல்லிட்டாரு, இல்லை நான் அந்த ஆர்டிஸ்ட் அந்த டேட் இருந்தால் நான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அங்கே டி நகரில் இருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் நடந்தே போனேன். கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது.
நான் அப்போது முடிவு பண்ணி இந்த படத்தை நான் எக்காரணத்துக்கு கொண்டு இந்த படத்தை நான் விட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சினிமா தெரியாது, நான் சினிமா பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு எப்படி அவர் வாயால் பெஸ்ட்டு டேரக்டர்னு சொன்னாரோ, அதே வாயால் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண்ணணும். யா அன்ஃபிட் அப்படின்னு சொன்னாரோ, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நான் வந்தேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலுமே எனக்கு வந்து திருப்பி எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால், நான் கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் விஜய் சார் அடிக்கடி சொல்கிறது அக்செப்டன்ஸ். அந்த அக்செப்டன்ஸ் வந்து எனக்கு இருந்ததுனால தான் இப்போ இந்த படத்தை முடித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன். அண்ட் 30ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது.